ஸோ இனிஷியலா வந்துட்டு மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது, எப்படி அவேர்னஸா செல்ஃப் அவேர்னஸா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் நம்மளுக்கு. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு முன்னாடி தெரியாது. என்ன செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன, வாழ்க்கை வந்து அது பாட்டு போகுது, நம்ம வேலை பண்ண போறோம். வீட்டில் ஏதாவது சண்டே ஆர்கியூ பண்றோமா, ஆர்கியூமெண்ட்ல ஜெயிச்சோமா, இல்லைன்னா வந்துட்டு நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தினோமா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கப்புறம் பிடிச்சது எது வேணா வந்து சாப்பிட்றது, அப்படி மற்றவங்களோட காசிப் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேராசைப்படுறது, அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தது என்னோட லைஃப். எப்படி அப்படிதான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ செல்ஃப் அவேர்னஸ்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. நம்மளை பத்தி நம்ம நம்ம என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நேரமும் சரி காலமும் சரி ஒரு ஒரு அறிவு கூர்ந்த அந்த விழிப்புணர்வும் இல்லாமையா இருந்தது எனக்கு முன்னாடி. So, இந்த மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய செல்ஃப் அவேர்னஸ், நிறைய நாலேஜ், விஸ்டம். ஓ, இதுதான் லைஃப், இப்படிதான் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கிராட்டிடியூட் செலுத்துறதாகட்டும், மைண்ட்ஃபுல்லா திங்க் பண்றதாகட்டும், மைண்ட்ஃபுல்லா வந்துட்டு பேசுறதாகட்டும், அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஸோ மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு 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 மிராக்கிள், ஒரு 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 உங்களுக்கு ஒரு கீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டூல். அந்த டூலை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு வந்து எந்த ரீசனுமே தேவையில்லை. ஏன்னா வந்து அதுதான் உங்களோட டிஃபால்ட் ஆன உணர்ச்சி. லவ்வும் அன்பும் சரி, ஹாப்பினஸும் சரி, அது வந்து எதுக்கு, எப்படி நீங்க அன்பு செலுத்தணும், எதுக்கு வந்து ஒரு ரீசனும் தேவையில்லை. இதனால தான் நான் அன்பு செலுத்துறேன், இதனால தான் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. டிஃபால்ட்டான இது வந்து ஜாலியா இருக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது. பட் ஆனா அதை தவிர்த்து மற்றதுதான் வந்துட்டு முக்காவாசி நேரமும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருப்போம். ஹாப்பியாவே இருக்க மாட்டோம். மத்த மத்த ஓ, நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மள ஒருத்தவங்க வந்து திட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோவோட உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு தருணங்கள் தான் முக்காவாசி நேரமும் நான் மற்றவங்களோட பேசும்போதும் சரி, மற்றவங்களோட உணர்ச்சிகளை வந்து நம்ம ஃபீல் பண்ணும் போதும் சரி, அது எல்லாமே எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். பட் நீங்க தியானம் பண்ண 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 உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ற அந்த நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு வந்து ரொம்ப உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல நான் மெடிடேட் பண்ணும்போது நான் என்ன பத்தி நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல நான் மெடிடேட் பண்ணும்போது நான் டைரக்டா கத்திடுவோம். கத்திட்டு நான் தான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கூட கேட்க மாட்டோம். அப்படியே போயிடுவோம். பேச மாட்டோம். ஒரு வாரம் 2 வாரம் பேச மாட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தருணத்துல பேச ஆரம்பிச்சு அது அப்படியே போயிடும். பட் வி ஃபீல் ஓகே, நம்ம கரெக்ட், நம்ம தான் நம்மளோட ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் இன்டென்ஸா மெடிடேட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும்னா, கத்திட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே ஓகே, ஒரு ஹாஃப் டு 1 ஹவர்லயே வந்துட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிரும். போயிட்டு ஆமா தப்பு, அவங்க சைட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா மெடிடேட் பண்ணும்போது எப்படி அவேர்னஸ் வரும்னா, கட்டி முடிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்து அவேர்னஸ் வந்துடும். ஓகே, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஓகே, இதுதான் என்னோட தப்பு, தெரியாம கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பியும் இன்டென்ஸா பண்ணும்போது நடுவுலயே, சப்போஸ் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, நடுவுலயே ஸ்டாப் பண்ணிட்டு அது ஸ்டெப் பேக், கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஓகே, நம்ம சைடு நம்ம வந்து அவேர்னஸா இருந்து தப்பா பேசிட்டு இருக்கோம், கத்திட்டு இருக்கோம். ஸோ டு ஸ்டாப் இமீடியட்லி. ஸோ உடனே ஸ்டாப் பண்ணி சாரி சொல்லிட்டு ஐ சால்வ் இட். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இனிஷியலா நான் கத்த ஆரம்பிச்சு ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவேன். என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவேர்னஸ் வந்துடும். இல்லைங்க, இது இல்லை, சாரி, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில் கெட் அவே வித் ஆர்குமெண்ட். இதுக்கப்புறம் ரொம்ப மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து அந்த ஒரு உணர்ச்சி ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது தவறான உணர்ச்சி. அவங்க சைட்ல இருந்து நம்ம யோசிக்கும் போது வந்து மேபி அவங்களும் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டெப் பேக் அண்ட் ஐ திங்க் ஓவர். நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஓகே, இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க தப்பா இருந்தாலும் சரி, நம்ம இந்த டோன் மாத்திட்டு மெதுவா நம்ம சொன்னோம் அப்படின்னா 90% ஆஃப் த டைம் ப்ராபபிலிட்டி வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களோட டோன், உங்களோட இன்டென்ஷன், உங்களோட உணர்ச்சி வந்து அவங்களுக்கு டைரக்டா வந்து போய் ஹிட் ஆகும். ஸோ அந்த உணர்ச்சி வந்து தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டியை விட அந்த அந்த எமோஷன்ஸ் அஸ் வெல்
அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் தே வேர் வித் யூ ஆல் த டைம். உங்களோட உங்களோட உறவுகளாகட்டும், உங்களோட குழந்தைங்களாகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட உணர்ச்சி வந்து டக்குன்னு கனெக்ட் பண்ண முடிஞ்சு, நீங்க சோகமா இருந்தீங்கன்னா, "ஏன்டா சோகமா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் ஆஸ்க் இம்மீடியட்லி. ஆ நீங்க வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா, உடனே அவங்களால தே கேன் ரியாக்ட் இம்மீடியட்லி அண்ட் சே, "நீ தப்பா பேசுற என்னை பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, அந்த கனெக்டிவிட்டி வி ஆர் ஒன்னஸ் அந்த ஸ்டேட்னால, அந்த கனெக்டிவிட்டி ஈஸியா கனெக்ட் பண்ணி அவங்களால ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க அதுக்கு முன்னாடி செல்ஃப் அவேர்னஸா இருந்துட்டீங்க அப்படின்னா, எமோஷனலா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் ஸ்டாப் இந்த இனிஷியல் திங் ஸ்டா ஸ்டார்ட்டிங் ஆர்குமெண்ட்லயே ஸ்டாப் பண்ணிட்டு, மேம் சொன்ன மாரி அந்த எனர்ஜி லீக் இல்லாம, யூ கேன் லீட் அ வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். நீங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாரி ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமா ஆக ஆக, ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ல முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 1/2 அன் ஹவர் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து லீக் பண்ணாம, அது வந்து த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் ஒரு நல்ல காரியத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லா திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. மைண்ட்ஃபுல்லா பேச ஆரம்பிப்பீங்க. மைண்ட்ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கவனமான சிந்தனைகள். நெறைய மைண்ட்ஃபுல்லான திங்கிங் வர ஆரம்பிக்கும். ஒரு ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும். ஒரு டாஸ்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த எனர்ஜி முழுசா அந்த டாஸ்க்கு குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? அ சால்வே ஆகாம ப்ராப்ளம் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருப்போம். ஏன்னா, அது சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து, ஐயோ! என்னடா கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு டாஸ்க்கு போயிடுவோம். திருப்பியும் வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். அப்போ வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு சோஷியல் மீடியால ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 1 ஹவர் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் இங்க வந்து வருவீங்க. ஃபுல்லா வந்து பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்றாங்க இப்பலாம். சோஷியல் மீடியால அந்த மொபைல் யூஸ்டு இட்ஸ் மல்டி மில்லியன், மல்டி ட்ரில்லியனியர் ட்ரில்லியன் ஒரு மாஃபியா மாரி. ஓகே. ஸோ அதுல தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. உங்களோட கன்டென்ட் வியூ ஆகட்டும், அது எல்லாமே பிரெயின் ஃபாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சயின்டிஃபிக்கா. ஸோ அதனால டக்குன்னு நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் உங்க பழைய அந்த வேலைக்கு வரும்போது, உங்க ஃபுல் எனர்ஜி குடுத்தாலும் அந்த வேலைய வந்து ஈஸியா முடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிப்பீங்க. இதுவே உங்களோட எண்ணங்கள், உங்களோட எனர்ஜி, உங்களோட அவேர்னஸ் எல்லாமே ஒரே ஒன் பாயிண்டட் மைண்டட்னஸோட குடுத்தீங்க அப்படின்னா, யூ கெட் மோர் இன்சைட்ஸ். இத சால்வ் பண்ணாத விஷயமும் கூட உங்களுக்கு வந்து ரைட் டைரக்ஷன் காமிக்கும். ஓகே, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத நோக்கி நீங்க போனீங்க அப்படின்னா, யூ வில் பி ஏபிள் டூ சால்வ் இட் ஆர் சம் ஆன்சர்ஸ். இது சால்வே பண்ண முடியாது. வேற யாராவது போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ் இம்மீடியட்லி அண்ட் சால்வ் த சொல்யூஷன். இது எனக்கு நெறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களோட செல்ஃப் வொர்த்தோட கான்ஃபிடன்ஸ் வந்து செம்மையா குரோ ஆகுங்க. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பிரசன்டேஷன்லலாம் என்னால வந்து பிரசன்ட்டே பண்ண முடியாது. ஆஃபீஸ்ல. ப்ராஜெக்ட்லாம் நல்லா வேலை முடிச்சிருவேன். ஆனா வந்துட்டு ஒரு மேனேஜர் சொல்லுவாரு, "நீயே எடுத்து பண்ணுடா ஒரு கான்ஃபரன்ஸ்ல டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நான் பிரசன்டேஷன்லாம் நல்லா கிரியேட் பண்ணி வச்சிருவேன். பிராக்டிஸ்லாம் பண்ணுவேன். அங்க போயிட்டு வந்து கால் நடுங்க ஆரம்பிச்சுரும். அ அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுரும். அப்படியே வந்துட்டு தடுமாறும் வார்த்தைகள். உடனே மேனேஜர் வந்து எனக்கு நெறைய இன்னொன்னு அவருக்கு வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அவர் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இது பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சமா ஒரு 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 கிளாரிட்டியோட பேசுறேன். பயம்லாம் இல்ல. ஃபியர்லெஸ்னஸோட யார் என்ன நினைப்பாங்க அது எதுவுமே இல்லாம செல்ஃப் அவேர்னஸோட சுய விழிப்புணர்வோட பேச ஆரம்பிக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச விஸ்டமும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கிற நேரத்துலலாம் வந்து பேசிட்டே இருப்பேன். என் வீட்லயே வந்து "ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரவால்ல. அவங்களும் வந்து ஒரு நாள் வந்து புரிய ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால நான் பேசிட்டே தான் இருப்பேன். யூஸ்ஃபுல்லா பேசுறோம்ல. ஸோ அது சம்டைம் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவங்களுக்கு வந்து தட்ட ஆரம்பிக்கும். இட் வில் பி இம்பாக்ட்ஃபுல். எனக்கு டைம் கிடைக்கிற டைம் போதெல்லாம் நான் இத பேச ஆரம்பிப்பேன். ஸோ எப்படி வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். அந்த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் வொர்த் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஒரு ஹையர் வைப்ரேஷன். ஸோ உங்கள வந்து யாராலயும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாத வைப்ரேஷன் வரும். அவங்க வந்து உங்கள கத்துனாலும் சரி, நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ வில் பி இன் அ வெரி சட்டில் ஸ்டேட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்ல, புத்தர் அவர்கள் வந்து எவ்ரி காமா இருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் நேத்தும் வந்து மேம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஒரு ஒருத்தர் வந்து அவர் பேர் சரியா தெரியல. அவர் வந்து அந்த
விரல்லாம் மாலையா மாட்டிப்பாரு. ஒரு நல்ல பேர் அது ஆக்சுவலி. ஸோ அந்த ஆஹ் அவர்கிட்டயும் வந்துட்டு தைரியமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு காம்னஸ் கொடுத்து அவரையும் மாத்த வச்சாரு. ஸோ அந்த காம்னஸ் வந்து நீங்களே வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் வித் யோர் வைப்ரேஷன், ஹையர் வைப்ரேஷன். அந்த நல்ல ஆற்றலோட நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூ கேன் காம் அதர்ஸ். அண்ட் உங்களோட கரெக்டான இன்டென்ஷனை வந்து அந்த ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியா முடியும். இது வந்து பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், ஏதாவது ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டா இருந்தா கூட ஒரு ஸ்பிரிச்சுவலா என்லைட்டட் பர்சன் கேன் சேஞ்ச் டாக்ஸிக் என்விரான்மெண்ட். ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பேசுற என்விரான்மெண்ட்டா கூட ஒரு நல்ல ஒரு ஹையர் வைப்ரேஷனோட என்விரான்மெண்ட்டா நீங்க மாத்த முடியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். விச் இஸ் குட் ஃபார் எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நிறைய நான் என்னால சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ உங்களாலேயே முடியும். ஸோ உங்களை பத்தியே நீங்க வந்து நல்லா புரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் செல்ஃப். ஃபர்ஸ்ட் உங்களை வந்து உங்களை பத்தி நீங்க புரிய ஆரம்பிச்சு, நான் சொன்னல என்னை பத்தி எதுவுமே புரியாம இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கும், ஆர்கியூ பண்ணுவோம், விளையாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், எது எது தேவையோ எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிரேவிங்ஸோட இருப்போம், நைட் சாப்பிடுறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, அது வந்து ஒரு ஒரு ஜாலி தரும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து ஒரு பொய்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வந்து செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. மோரோவர் இந்த புத்தா சிஓ, இந்த வந்து தியானம் பிளஸ் புக்ஸ் படிக்கிறது வந்து தியானம் பிளஸ் புக்கு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஓ, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சம் ஆக்ஷன்ஸ் வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களோட இன்சைட்ஸ், உங்களோட இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அது எல்லாமே வந்து புக்ஸ் மூலமாவும் சரி, மற்றவங்களோட சோஷியலைஸ் பண்ற விதமாவும் சரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்பும் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் திருப்பியும் நம்ம 30 இயர்ஸா வந்துட்டு ஒரு ஹாபிச்சுவல் பீயிங்கா இருக்கும். திருப்பியும் வந்து பழைய நிலைமைக்கு போகும், கத்துவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து திருப்பி உங்களை வந்து அந்த விழிப்புணர்வு வந்து திருப்பி வந்து அலைன் கொண்டு வரும். ஓகே, இப்படிதான் நீ திருப்பியும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களையே வந்துட்டு யூ வில் என்லைட் யுவர் செல்ஃப். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்துட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களோட ரியாக்ஷன் வந்து டைம் கம்மியாய் ரெஸ்பாண்ட் மாத்திரம் பண்ண ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களையும் வந்துட்டு அதே வைப்ரேஷனுக்கு வந்து கொண்டு போக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ யூ வில் பி இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ், மெடிடேஷன் எல்லாமே வந்து கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட், மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த ப்ராசஸை வந்து இந்த அவுட்கம்மை வந்து பார்க்காம இந்த ப்ராசஸை வந்து நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த ப்ராசஸ் பத்தி. ஆம், நம்ம நிறைய வந்துட்டு ஓகே உடனே கிடைச்சிடணும், உடனே வந்துட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகளோட ஒரு வேலையை பண்றோம் அப்படின்னா ஆஹ் எப்படி விளைவுகள் அது வந்து இன்னும் வந்து அந்த ரிசல்ட் வந்து ப்ரொலாங்கேட் தான் ஆயிட்டு இருக்கும், உடனே நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ப்ராசஸை வந்து அந்த மொமெண்ட், ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நீங்க இருந்துட்டு அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லா கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த 4வது அக்ரிமெண்ட் உங்களோட ஃபுல் பெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ இமென்ஸ் ரிசல்ட். நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் எல்லாமே கொடுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் கிட்ட வந்து அவர் பெரிய அறிவாளி, பெரிய மாங்க் மாதிரி இருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தூரத்துல இருந்து வராரு. உங்களை மாதிரியே நான் வந்து ஒரு அறிவாற்றல் உரிய ஒரு பர்சன் ஆகணும், ஒரு வயசான பர்சன் ஆகணும், ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப டைம்லாம் இல்லை, நான் சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு அழகா, 5 வருஷம் ஆகும் தம்பி அப்படின்னு சொல்றாரு. 5 வருஷமா? சார், அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து உடனே ஆயிடணும், இப்படியே டக்குன்னு இப்படி ஒரு பாட்டு போடுங்க, நான் உடனே அப்படி ஆயிடணும் அப்படின்னு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படிலாம் ஆகாது. ஆஹ் நான் எக்ஸ்ட்ராவா டபுள் டைம் நான் ஒர்க் பண்றேன் உங்களோட அப்படின்னு சொன்னோடனே, அப்படியாப்பா, ஒர்க் பண்ண ப்ராப்ளம் இல்லை, ஆனா 10 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கிறான், ஐயோ அப்பனா விடுங்க, என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டே இதுலயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் 15 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து அவுட்கம்மை பத்தியே யோசிக்கிற. உனக்கு வந்து 2 கண்ணு இருக்கு. ஒரு கண்ணு வந்து ஃபுல்லா அந்த அந்த ப்ராசஸ வந்து 2 கண்ணும் வந்து அதுல வைக்காம ஒரு கண்ணு ஃபுல்லாவே அந்த அவுட்கம் மேலேயே வச்சிருந்தீங்கன்னா
இந்த ஒரு கண்ணு தான் இந்த ஒரு ப்ராசஸ் மேல கான்ஃபிடென்ட்டா இல்ல அந்த ப்ராசஸை நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களோட டைம் தான் இன்னும் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டுமே அலைன் ஆனா மட்டும்தான் ஒரு ப்ராசஸ்ல டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த அவுட்கம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அவுட்கமும் கிடைக்கும். ஸோ அவுட்கம்மை விட்டுட்டு நீங்க இந்த ப்ராசஸ், இந்த மெடிடேஷன் ஜேர்னியை வந்து ஆத்மாத்மான, எனக்கு வார்த்தைகள் சரியா வரல, சாரி, ஒரு அஹ், மனசார நீங்க வந்து செல்ஃப் கம்பேஷன் கம்பேஷனோட நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ், நீங்க எதிர்பார்க்காத வந்து மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் லைஃப்ல. ஸோ உங்க செல்ஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்து ரொம்ப பெருசா காமிக்கும். லைஃப்பை வந்து ஒரு செலிப்ரேஷனா பண்ண ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னொரு வந்து செல்ஃப் எக்ஸ்பிரஷன். நிறைய பேர் வந்து எக்ஸ்பிரஸ்லாம் சுய உணர்வை வெளிப்படுத்துதல் அதை வந்துட்டு நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். பண்ணாம வந்து நம்மளே அசியூம் பண்ணிப்போம். அவங்களா வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்களா வந்து ஃபீல் பண்ண, அவங்களே தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம திருப்பியும் அசியூம் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எக்ஸ்பிரஸே பண்ணியிருக்க மாட்டோம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சில சில பேர்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணாமே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அது ஃபைன். இன்டர் கனெக்ஷன் பாண்டிங் இருந்து அப்படின்னா புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் உங்களோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு வேலையில ஆகட்டும், ப்ரொஃபஷனலா ஆகட்டும், நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. என்னால பண்ண முடியாது சார், எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா தே வில் ஃபைண்ட் அன் அதர் வே டு கம்ப்ளீட் த டாஸ்க். இல்ல நீங்க எஸ், அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஐ வில் ட்ரை சார், நான் வந்து பாத்துக்கலாம், இல்ல இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளா யோசிக்கிறது, நம்மளா பேர்டன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கரண்ட் இருக்கிற வேலையும் உங்களால பண்ண முடியாது, அவங்கள கொடுத்த எக்ஸ்ட்ரா வேலையும் பண்ண முடியாம ஒரு தடுமாறி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாம டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு எந்த ஒர்க்குமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம உங்களால எதுவுமே முடிக்க முடியாம யூ அகைன் ஃபால் இன் டு கிரைசிஸ் மோட், ஒரு கேஆஸ் சுச்சுவேஷன் போயிட்டு உங்களையே எனர்ஜி லீக் நிறைய நடந்துட்டு உங்க எந்த வேலையுமே வந்து கரெக்டா பண்ணாம நீங்க போக ஆரம்பிச்சிருங்க. ஸோ செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷன் உணர்வுகள் அது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து யூ கேன் நீங்க செலுத்தலாம். அன்னைக்கு வந்து வந்தனா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிரசிவா பண்ணாங்க, ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அஹ் ஓ பட் இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். உங்களோட இன்டென்ஷன் வந்து கரெக்டான விஷயம், உங்களை வந்து மற்றவங்க வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் கொடுக்கணும், பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கணும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பிரஷனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸான ட்ரூத்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணலாம். அந்த ட்ரூத்ஃபுல் நான் சொன்ன அந்த 3 இதுவும் இதுலயும் வரும், அந்த ஃபில்டர்ஸ் இதுலயும் வரும். நீங்க நியாயமான ஒரு உண்மையான உண்மைத்துவமான எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தே வில் ஃபீல் ஆன் டு ஆர்ட். இதுவே நீங்க பொய்மை முகத்தோட நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா அதையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் வி ஆர் இன்டர் கனெக்டட் நான் சொல்லுவேன், ஒன்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்னால நீங்க நீங்க நினைச்சிருவீங்க ஓகே நம்ம அவங்கள ஏமாத்திட்டோம், நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஸோ அது உங்களுக்கு திருப்பி வந்துதான் ஆகும். ஸோ உங்களோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன், சுய உணர்வு வந்து ரொம்ப அழகா கரெக்டா நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் இன் லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும், ஹாப்பியாவே இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கரெக்டான எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யாரையும் மேனேஜ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான்ப்பா நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண மாட்டீங்க. யூ வில் பி எக்ஸ்பிரசிவ் தட் ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்குமே. ஈவன் இஃப் யூ ஆர் அ லீடர் தான், ஓகே இதுதான் என்னோட அவுட்புட், இதுதான் எனக்கு வேணும், பட் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் ஆனா அப்டேட் பண்ணிட்டே இரு. ஸோ யூ வில் ஐ வில் ஆல்சோ கிவ் இன்சைட்ஸ், எனக்கு தெரிஞ்ச அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் ஆகும். ஓகே நம்மள நம்பி ஒன்று கொடுத்துட்டாங்க, ஸோ இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உத்வேகத்தோட நிறைய வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல கேஷுவலான டாக், நிறைய விஸ்டமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பி ட்ரூத்ஃபுல், கம்பேஷனேட் அண்ட் அன்செல்ஃபிஷ். இதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். உண்மையாகவும் கம்பேஷனேட்னா இரக்கமுள்ளவராகவும்,
பிளஸ் தன்னலமற்றவராகவும் இருக்க வேண்டும். என்னன்னா, அதுதான் உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டான செல்ஃப்லெஸ்ஸா இருந்ததுன்னா, ஆ அத வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு போய் சேரும். உங்களுக்கு என்ன தேவையோ அத வந்து கொண்டு வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் நோ நீட் டூ ப்ரூவ் அ பாயிண்ட். இப்ப வந்து அந்த ஈகோஸ்டிக் அதெல்லாம் பத்தி பேசியிருந்தோம். இப்ப வந்துட்டு நான் உங்களோட இன்டென்ஷன வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கலன்னா கூட நீங்க வந்து அந்த ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட இன்டென்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ளாய்ந்து பார்க்கும்போது சீக் வித்தின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத உள்ளாய்ந்து பார்க்கும்போது உங்க இன்டென்ஷன் கரெக்ட் அப்படின்னா, நீங்க வந்து திருப்பி வந்து ஆர்கியூ பண்ண தேவையில்ல. என்னோட பாயிண்ட் இதுதான். இதுதான் நான் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் லெட் இட் கோ. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இல்லன்னா இட்ஸ் ஓகே. லெட் இட் கோ. வில் கோ டு நெக்ஸ்ட். அங்க பிரசன்ட்ல இருந்துட்டு நீங்க வந்து அவேர்னஸோட நீங்க வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாலும் யூ வில் எக்ஸ்பிரஸ் இட் வெரி கான்ஃபிடென்ட்லி. ரொம்ப அழகா வந்து கான்ஃபிடென்ட்டோட நீங்க வந்து பண்ணுவீங்க. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வந்து அஃபிஷியலா முடிச்சுக்கலாம்.